ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா இப்போ எவ்வளோ எப்படி சொல்கிறது, இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெருமாள் சிலை வந்து பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த கோயிலில் மட்டுமே இது வரைக்குமே ஒரு சின்ன சிலையாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள், இது வந்து கருடன் சிலை மக்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம பெருமாள் இருக்கிற இடம். ஸோ எந்த ஒரு கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த கோவில் இருக்குது மக்களே. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சாமிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருடனுக்கு பக்கத்தில் நிறைய சிலைகள் இருக்குது. நிறைய பேர் வேண்டியிருக்காங்க அந்த கோயிலுக்கு. நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், குழந்தை ஏந்திட்டு நிற்கிற ஒரு அம்மா வந்து குழந்தை ஏந்திட்டு நிற்கிற ஒரு சிலை இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன பையன் வந்து பெருமானை வேண்டுற சிலை இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து குழந்தை வரம் வேண்டி அந்த குழந்தை வரம் நிறைவேறுச்சுன்னா அவங்களாம் இந்த மாதிரி சிலைகள் வேண்டி வைப்பாங்க. பாருங்கள், கையில் கூட ஒரு ஒரு தந்தை ஒருத்தர் கையில் குழந்தைய வச்சு வேண்டுறாரு. ஸோ அந்த மாதிரியான சிலைகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மாட்டுக்கண்ணு சிலை இருக்குது. ஸோ கண்ணுக்குட்டியோட சிலை கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கண்ணுக்குட்டிக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வேண்டி இந்த மாதிரி சிலைகள் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிலைகளும் இருக்குது. ஸோ வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில் இது. வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான் இந்த கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெத்தாம்பாளையம் டு கவுந்தப்படி போகிற வழியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு வரக்கு முன்னாடி நம்ம முன்னாடி அங்கே ஒரு பெருமாள் சிலை இருக்குது. அந்த பெருமாளை வந்து நம்ம வேண்டிட்டு தான் இதுக்கு வர முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த பெருமாள் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரத்துக்கடியில் இருக்குது. அது பார்க்கவே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பழங்காலத்து இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ அதை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், வாங்க நீங்களே வந்து பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அது எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது. பாருங்க மக்களே, நீங்களே பாருங்கள், நான் சொன்ன இடம் அதுதான். ஸோ இந்த கோயிலுக்கு வரக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இருக்கிற அந்த பெருமாள் நம்ம கும்பிட்டு தான் நம்ம வந்து இங்கே வர முடியும். இந்த மரத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு மரமாட்டு இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வாங்க, நான் பக்கத்தில் காட்டுறேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு ஆலமரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க எப்படி பாருங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து இந்த சாமியை வேண்டிட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் இந்த இடத்துல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போயிருக்கலாம்னு தோணுது. பட் ஆனால் உண்மை என்னன்னு தெரியல. ஸோ நம்ம இன்னொரு நாளைக்கு இங்கே வந்தோம்னா கண்டிப்பாக மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்க மக்களே, இந்த மரத்தை நம்ம பார்க்கும்போது எப்படின்னா இருக்குது, நடுவில் வந்து பெருமாள் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி பெருமாளுடைய 2 மனைவிகள், ஒரு மனைவி இந்த பக்கம், இன்னொரு மனைவி அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இந்த மரம் வந்து நமக்கு காட்சி அளிக்குது. ஸோ இது வந்து மரம் கிடையாது, சாட்சாங்க அந்த பெருமாளே அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு மக்களே. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த குறியீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 கிளைகள்லையும் வந்து நாமம் போட்டிருக்கு இல்லையா. ஸோ நாமங்கிறது இப்படித்தானே. ஸோ அந்த மாதிரி இப்படி வளைஞ்சு அப்படி போகுது பாருங்க, நடுவில் வந்து ஒரு கிளை ஒன்று போகுது பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, இப்படி வளைஞ்சு இப்படி போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கிளை போகுது. ஸோ இதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இது பெருமானுடைய அந்த நாமம் இருக்கக்கூடிய வடிவம் உள்ள ஒரு மரம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் மக்களே. நீங்களே பாருங்க. சரி மக்களே, இது போன்ற கோயில்கள் மற்றும் சாமிகள் சம்பந்தமான வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் முழுக்க கோயிலுடைய வரலாறு, சாமியோட வரலாறு, இது சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் நான் பதிவிட்டு இருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.